ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் 1 வீக் போட்ட மினி vlogல ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் முகத்தில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, என்னாச்சு அப்படின்ட்டு. டயர்டாக தான் இருக்குது, வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முகம் வந்து அப்படி இருக்குது. எனக்குமே மினி vlogல பார்க்கும்போது தெரியல, பட் லாங் வீடியோவில் பார்க்கும்போது அந்த டயர்ட்னஸ் எல்லாம் ஃபேஸில் நல்லா தெரியுது. அது இருக்கும். ஒரு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா அப்புறம் பேக் டு நார்மலுக்கு வந்துடலாம். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக இருக்கிறது தான், ஒரே வீடு மாதிரி இன்னொரு வீடு இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எந்த இடத்துல எது செட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த செட் பண்ணுற வேலைகள் எல்லாம் தள்ளி போடக்கூடாது, மேக்ஸிமம் 10 days. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அறக்க பறக்க வேலைகள் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இண்டஸ் வேலையிலிருந்து நமக்கு அனுப்பி வச்சிருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ ஆர் மில்க் பேன் ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தட்கா பேன் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்லெஸ். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற பேன் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இண்டஸ் வேலையில் வாங்கினது. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. கேஸ்ட் அயன் தான். இண்டக்ஷன்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்குது. ஸோ விலாகுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே நாளில் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ அந்த மாதிரி, அதாவது நம்மளோட பழைய மாதிரி வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் எல்லாமே செட்டில் பண்ணிடணும். பூஜா செட்டப் வந்து பழைய வீட்டில் எப்படியோ அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. இங்கே வந்து தனியாக அதுக்கான டோர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ரூமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்மளோட பழைய வீடு ஃபர்ஸ்ட் வில்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த வில்லால இதே மாதிரி தான் செட்டப். இதே கீழே ஒரு டேபிள், மேலே பூஜா செட்டப் வந்து வச்சுருப்போம். அது வந்து போன வில்லால தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அங்கே ரூம் வந்து தனியாக இருந்தது இல்லையா, அதனால இந்த செட்டப் அப்படியே தனியாக வச்சுருந்தேன். அப்போ கூட ஹஸ்பண்ட் சொன்னார், ஓஎல்எக்ஸில் போட்டுடலாம், யாராச்சுக்குனாலும் யூஸ் ஆகும், சும்மா வச்சுருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டே இருந்தேன். கடைசியில் நமக்கே அது யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு இங்கே கொண்டு வந்து அதை செட் பண்ணியாச்சு. இப்போ இது ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, எனக்கு அது உள்ளே வரும்போது ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் வந்து அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது பூஜாக்கு, அதாவது பூஜா ரூமுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியாவெல்லாம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கிராண்டாவெல்லாம் இருக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இது சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் வால் ஹூக் வந்து வாங்கியிருந்தேன். நெயில்ஸ் வந்து இது ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதுவும் நம்ம சாமி ரூமுக்கு முன்னாடி அதிகமாக ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கேன். இது வந்து பேக் ஆஃப் 20 200 rupees வந்து அமேசானில் வித்துட்டு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேக்ட்ராப் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து நான் தீபாவளி டைமில் வாங்கினேன். நல்ல ஒரு ஆஃபர் இருந்தது. 5 pieces வந்து 200 rupees அப்படின்ட்டு. ரிவ்யூ நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது நேச்சுரலாக இருக்கிற மாதிரின்னு தோணுது. ஸோ மல்லிகைப்பூ கீழே வந்து இந்த தாமரை மொட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு டை பண்ண மாதிரி. ஸோ இதே வந்து சிம்பிளாகவும் இருக்குது, நம்மளோட பூஜா ரூமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது அப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் தீபாவளி டைமில். அப்புறம் ஜும்கி ஸ்டைலில் கொஞ்சம் ஹேங்கிங் வந்து வாங்கியிருந்தேன். இது இந்த தீபாவளி டைமில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ஆஃபர்ஸில் போயிட்டு இருந்தது. இது அஞ்சனா சேர்த்தி வந்து 105 ரூபா அந்த மாதிரி வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. பட் ஒர்த் ஃபார் த மணின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி வெல்வெட் லுக் வந்து கொடுத்தது அந்த தாமரைப்பூவில். ஸோ நாம் கொடுத்துருக்க அந்த லோட்டஸ் இது இருக்கு இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக இதுவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக இது சூஸ் பண்ணி வாங்கினேன். ஆக்சுவலாக நான் இந்த சைடு வாலில் வைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் சைடு வாலில் வச்சேன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதே அப்படிங்கிறக்காக இதை வந்து அங்கே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப பெரிய டெக்கரேஷனெல்லாம் இல்லைங்க. நான் என்ன பண்ணனோ அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குது. பட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு திருப்தி இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த சீரியல் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே பூஜா ரூமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே எடுத்து வச்சுருந்தேன், ஏதாச்சுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகும். நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவினிங் லைட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி காலையில் இது வந்து பார்க்கும்போது நிஜமாகவே ஏதோ பூவை வச்சு நம்ம சாமி ரூமை டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பூஜா ரூமில் வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டபுள் சைட் டேப் போட்டுட்டு இதை ஸ்டிக் பண்ணி விட்டிங்கனாலே போதும், ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப ரேராக தான் அந்த லைட் வந்து எரிய போகுது. லைக் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் எரியும். ஸோ 1.5 months ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பேட்டரி மாற்றினா போதுமானதாக இருக்கும். நம்ம வீட்டில் மாதம் மாதம் எது வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக டபுள் சைட் டேப் வாங்கிடுவேன். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப நாளைக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்டிக் பண்ணி வச்சோம் அப்படின்னா தாங்குது. அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். பட் டபுள் சைட் டேப் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரேட்டு போட்டு வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். கம்மியாக ரேட் போட்டோம் அப்படின்னா அடிக்கடி அது விழுகும். மறுபடியும் நம்ம அதுக்கு இன்னொன்று வாங்கி ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நான் வாங்குறது வந்து ஒரு 500 ருபீஸ் இருக்கும் ஒரு ரோல். பட் அது வச்சேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் வந்து மாட்டி விடுவேன். எப்போவுமே அது ரிமூவ் ஆகி வந்ததே இல்லை. நான் அந்த வீடு காலி பண்ணும்போது அதுலேருந்து ரிமூவ் பண்ணதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ரேட்டு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து வாலில் நெயில்ஸ் எல்லாம் அடிக்காமல் ஒரு ஹூக்கு அப்படி இல்லையா இந்த மாதிரி ஏதாச்சும் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோட்டஸ் ஃபவுண்டைனும் அப்படியே பூஜா ரூம் சென்டர்லேயே வந்து செட் பண்ணிட்டேன். நம்ம எப்படியும் உருளியில் சாமிக்கு பூ போட்டு வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஃபவுண்டைனில் சுற்றி போட்டுட்டு நம்ம தீபம் பற்ற வச்சோம் அப்படின்னாலே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இது வந்து புத்தா கிட்ட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் அங்கே வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லை. உள்ளே வரும்போது காலை இடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேன்ட்டு தான் இப்படியே செட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் இதுக்குள்ளே மோட்டார் ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அங்கேருந்து இங்கே மாற்றி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஏதோ அடிபட்டுருச்சு போல இருக்குது. அதான் ஒரு ஒரு வாரம் ஆகணும் இதுக்கெல்லாம். ஏன்னா ஹஸ்பண்டும் கொஞ்சம் வேலை வேலைன்ட்டு கரெக்டாக இருக்குது. எனக்கும் இந்த வீட்டு வேலை, குழந்தைகளை பார்த்துக்கிறது, அந்த வேலை கரெக்டாக போகிறதுனால கரெக்டாக அதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியறதே இல்லை. பூஜா ரூமுக்கு உள்ளே வச்சுருக்கேன் இல்லையா செடி, அது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் தெரியல. பார்க்கலாம், ஒரு 1 வீக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட growth பொறுத்து தெரிஞ்சிடும். பட் பார்க்குறக்கு வந்து நல்லா வெத்தலை கொடியாட்டம் இருந்தது. வெத்தலை கொடி வந்து உள்ளே வைக்க முடியாது, அதுக்கு நல்ல வெயிலும் வேணும், அதே மாதிரி தண்ணியும் தேவைப்படும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த செடி வந்து உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பிளான்ட், கொஞ்சம் நல்லா டாலான பிளான்ட்டாக பார்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செடி வந்து முன்னாடி வச்சுருக்கேன். சும்மா வந்து செட் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதானே தவிர இன்னும் கரெக்டாக பூஜா ரூம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள இன்னும் கொஞ்சம் செடிகள் இல்லை வேற ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு நம்ம கை கிடைக்கும் போது உள்ள அப்பப்போ தள்ளிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பூஜா ரூம் நம்மளது இப்படி தான் செட் ஆயிருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு கையோட அப்படியே நம்மளோட கார் பார்க்கிங்கை ரெடி பண்ணலான்னு வந்தாச்சு. இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தலை சுத்துறது. ஏன்னா எந்த செடியுமே அரேஞ்ச் பண்ணல. ஒரு சைடு மட்டும் அம்மா இருக்கும் போது எடுத்து வச்சோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒயரிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணினாங்க, அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டுனாங்க, அப்படி இப்படின்ட்டு ஒரு வாரம் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எப்படா அது முடியும், இதை செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் பார்க்கறதுக்குனால நல்லா இருக்கும். உள்ள என்டர் ஆகும்போது இந்த மாதிரி கசகசன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அன்னைக்கு தான் வந்து வேலை முடிஞ்சுது. சரி ஓகேன்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஷூ ரேக்கை வந்து வெளியே தான் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தனியாக ஷூ ரேக் எதுவும் இல்லை. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சக்லன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டாண்டே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு. இது மல்டி பர்பஸ் தான், நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷூ ரேக் வாங்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். நான் தான் இருக்கிறது இது இருக்குது, இதை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து ஷூ போடும் போது கவனமாக நல்லா தட்டி விட்டு போகணும். ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, அதனால சின்ன சின்னதாக ஏதாச்சும் இன்செக்ட்ஸோ இல்லை ஏதாச்சும் உள்ளே போனால் கூட நமக்கு தெரியாது. அதனால ஹரிஷ்மிதா ஆகட்டும் மித்ரன் ஆகட்டும்
போடும்போது ஒரு 4 தட்டு நானே போய் தட்டி உள்ளே செக் பண்ணிவிட்டு போட்டு விட்டுறது. ஷூ ரேக் பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். அது வந்து கிளைம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சைடில் அப்படியே ஏறி போய்க்கும். ஸோ அது வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒரு 4 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இன்டோருக்கு கொஞ்சம் வச்சாச்சு, அவுட்டோருக்கு 2 செட்டு வந்து தனியாக எடுத்து வச்சேன். போதும்னு நினச்சி பார்த்தேன், பட் நம்ம செடிகளுக்கு பத்தவே இல்லை. சரின்ட்டு இன்னொருக்கா நல்ல ஆஃபர் வரும்போது ஆர்டர் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கிரவுண்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அங்கே வந்து ஸ்டாண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் எல்லாம் வந்து வீணாக போயிடும் அப்படி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அது கரெக்டு தான். கீழே வந்து அந்த மண் படிஞ்சிருது, ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி. பட் 6 மாதம் தான் நாங்கள் இருந்தேன், அதனால எதுவுமே ஆகலை. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக செடியை வச்சதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஆகட்டும், டெரஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. நல்ல வேலை எதுவும் ஆகாதங்காட்டி நாமளும் தப்பிச்சோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு செட்டுக்கு வந்து 4 வந்து இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளீட் செட் வந்து 1400 ருபீஸ். ஆனால் நல்லா வெயிட் தாங்குது. செராமிக் பாட்டே நல்லா வெயிட்டாக இருக்கும். அப்புறம் உள்ளே போட்டிருக்க மண் இவ்வளோ வெயிட் அது தாங்குது அப்படின்னாலே ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் போடுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன். இந்த தடவை ஒரே ஒரு முடிவு மட்டும் பண்ணினேன். என்னன்னா, எந்த ஒரு செடியும் வந்து டெரஸ்க்கு எடுத்துட்டு போகவே கூடாதுன்னு. ஒரு செடி கூட நான் டெரஸ்க்கு எடுத்துட்டு போகல. ஒரு சில நாள் நான் ட்ராவலில் இருக்கும்போது அந்த செடிகளுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது. எந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறமோ இல்லையோ, டெரஸில் இருக்க செடிகளுக்கு கண்டிப்பாக தண்ணி வந்து ஊற்றியே ஆகணும். மிஸ் ஆச்சு அப்படின்னா செடிகள் வீணாக போயிடுது. இன்னொன்று, இப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த செடிகளை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வராங்க பாருங்க, அவங்க படுற பாடு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லில்லி, லோட்டஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் பாவம் அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த தடவை முடிவு பண்ணிட்டேன், பால்கனியில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 மட்டும்தான். அது சன்லைட்டை வந்து ரொம்ப எது விரும்புதோ அதை மட்டும்தான் பால்கனியில் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி கார்டன் ஏரியாவில் இருக்குது. கிச்சனுக்கு தனியாக வந்து நமக்கு கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே டெரஸுக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி எல்லா செடிகளையும் இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வைக்கிற செடிகள் மட்டும் இல்லை, செமிஷேடில் வைக்கிறது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து 2 வாரம் ஆச்சு இல்லையா, எல்லாமே இந்த இடங்கள்ல தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். வச்சு வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துக்கு செட் ஆயிரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாத செடிகள் மட்டும் ஷேடில் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே எல்லா பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸ்டாண்டு மேலே வைக்கிறது எல்லாமே பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறது. மற்ற செடிகள் எல்லாமே இன்டோருக்கு போக வேண்டியது. இன்னுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஹால், அப்புறம் டைனிங், கிச்சன்லேயுமே இன்னும் வந்து செடிகள்லாம் அரேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த பிளான்ட் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு ரூம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது செடிகளை வந்து அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. ஹெவி பாட்ஸ் வந்து யாருமே தூக்காதீங்க. நான் தூக்குறதுமே ரொம்ப ரொம்ப தப்பு. ஒன்று வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து வரும், அது வந்து இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேக் பெயின் வரும். பேக் பெயின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சி செக்ஷன் தான் 2 பேருமே. பட் பேக் பெயின் வந்து அப்பப்போ வரும், அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல அப்பப்போ வரும் போகும். இப்போது இந்த ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நைட்டு படுக்கும் போது அந்த பெயின் வந்து நல்லா தெரியுது. ஸோ ஹெவி பாட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்குமே சொல்கிறேன், நான் தூக்குறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது. தயவு செஞ்சு யாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிறது தான் நல்லது. கையோட இந்த
டாலாக இருக்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே இண்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் சன்லைட்டு தேவைப்படும். பார்ப்போம். உள்ளே கிடைக்கிற சன்லைட்டில் அது சர்வைவ் ஆச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வாரத்திலேயே நமக்கு செடிங்க வந்து டல் ஆகிறது தெரியும். அப்புறம் சின்ன சின்ன பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்து ரிமூவ் பண்ணி நான் அந்த கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து வச்சுட்டேன். ஒன்ஸ் வந்து கொஞ்சம் இண்டோர் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே மெல்ல மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. வீடு ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்காது. நமக்கு குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் செடிகளும். டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆவேன். தண்ணி ஊற்றுறது, உரம் வைக்கிறது, இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ காலையில் ஒரு 10 மணிக்கு மற்ற வேலைகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா 10 to 12 செடிகள் கூட தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இது வைக்கிற நேரம் காய்கறி செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னுமே கமெண்ட்ஸ் வரும். அது என்னன்னு தெரியல. அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரதில்லை. எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தெரியறதில்ல. ஸோ அதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராகவும் இல்லாதங்காட்டி இந்த மாதிரி செடிகள் வாங்கி வச்சிருவேன். மோஸ்ட்லி வந்து என்னோட செடிகள் வந்து பூ பூக்கிறதா இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செடிகளாக பார்த்து சூஸ் பண்ணிடுவேன். இன்னும் நிறையா பாட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. அதில் எல்லாமே மோஸ்ட்லி ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி வாங்கி முன்னாடி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து செடிகள் கம்மியாக இருக்குது, இடங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு செட் ஆயிருச்சான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, ரொம்ப நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்குது. என்னன்னா ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கடவுள் வந்து அமைச்சு கொடுத்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீடுன்னு தான் சொல்லலாம். எல்லா வீடும் அப்படிதான். வீட்டை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இதுக்கு முந்தின இருந்த வீடும் வந்து ரொம்ப நல்ல அம்சமான வீடு. நல்ல ப்ராஸ்பெரிட்டி இருந்தது. பட் அந்த காரணத்தினால நம்ம வெளியே வர வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வேலைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்துட்டோம். மற்றபடி ஹவுஸ் ஓனர் ஆகட்டும், எல்லா விதத்துலையுமே அந்த வீடு வந்து ரொம்ப நல்லபடியாக தான் அமைஞ்சிருந்தது. இந்த வீட்லேயும் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. என்னோட வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். யாரும் உள்ளே வந்து பேசுறதுக்கு வழியே இல்லை. இந்த கம்யூனிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி கிராமம்னு சொல்லலாம். ஒரு 250லேருந்து 300 இண்டிபெண்ட் ஹவுசஸ் இருக்குது. தனித்தனியாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. லைக் காமன் வால் எதுவுமே இருக்காது. அவங்கவுங்களுக்கு வந்து செப்ரேட்டாக அந்த பிளாட் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணலாமா, இவ்வளோ அழகாக நம்ம வந்து வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகான இடம். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அபி இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அது என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு வந்து வீட்டோட வாசல் பெருசாக இருக்கணும்னு தோணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விரும்புவார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்சதா என்னமோ. வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இடம். சொல்லுவாங்க இல்லைங்களா, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லை. நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் இருக்கா? அது இல்லை இல்லையா. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே எல்லாமே கடவுள் விட்ட வழி தான். ஸோ அன்னைக்கு வந்து முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ட்டிக்கோவில் விநாயகரும் செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு விலாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஒரு நாள் விலாகாக ஷேர் பண்ணுறேன். பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.